என்ன பண்ணிகிட்ருக்கு காலையிலேயே வந்து தம்பிக்கு பீட்ரூட் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். வெறும் பீட்ரூட் மட்டும். எதுக்காகன்னா முடி கொஞ்சம் கொட்டாமல் இருக்குமா. வாரத்துக்கு ஒரு 2 நாள் வெறும் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் குடித்தாக்கா அதனால் அவனுக்கு பீட்ரூட் ஜூஸு. இது ஏபிசிடி ஜூஸு. ஆப்பிள் போடல, நெல்லிக்காய் போட்டிருக்கேன். இது எனக்கு, இது தம்பிக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ டிஃபன் வந்து காலையில் பாசிப்பருப்பு இட்லி தான் செய்ய போகிறேன். மாவு நைட்டே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குருமாவுக்கு தக்காளியும் வெங்காயமும் அரைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இதை கலக்கி நம்ம இட்லி ஊற்றிடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீர்ந்துருச்சு, அதை அரைச்சி வச்சாச்சு. ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து குருமா தாளிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள். காய்காரம்மா வேறு வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. அவங்கள உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். இதை குருமா தாளிச்சிட்டு போய் பார்த்துக்கலான்ட்டு. இப்போ குருமா தாளிச்சிடலாமா? இங்கே வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் அறுத்து வச்சுருக்கேன் குருமாக்காக. மாவுக்கு வந்து நான் நைட்டே உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ சோடா மாவு மட்டும் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கலாம். இந்த பக்கம் இட்லிக்கு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம குருமா தாளிச்சிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பிரியாணியில் ஒரு ஸ்டார், பட்டை, லவங்கம், ஏலக்காய். கொஞ்சம் வணங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சோம் இல்லையா, அது போட்டாச்சு. அந்த பேஸ்ட் போட்டாச்சு. இது கொஞ்சம் வணங்கட்டும். காயெல்லாம் போட்டுடலாம். காய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வணங்கிடுச்சு பாருங்கள். கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளியெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டோம். இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். சிலிண்டர் தீந்துருச்சு. அதுக்குள்ளார தம்பி மாற்றிட்டு வர போயிருக்கான். காய்கார மாவு பார்த்துடலாம் வாங்க. அதுக்குள்ளார பொடலங்க ஒன்று கொடு, கொத்தமல்லி கருவேப்பிலை கொடு. கீரை என்ன வச்சுருக்க? புளிச்சக்கீரையா? அது வேணாம், எனக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை கொடு. அது ஒன்று மட்டும் கொடு. இந்த பக்கம் இருக்கிறது கொடு, அது கொடு. அவ்வளோதான். கருவேப்பிலை அவ்வளோ பெரிய கட்டு வச்சுக்கிட்டு இது உளுந்து கொடுக்குறியா 10 ரூபான்னு? காய்காரம்மா, நீ ரொம்ப மோசமாயிட்ட வர வர. அதுலேயே அப்படின்னா நீ பாதி பாதியில் கொடுக்கணும். அப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோ நீ. அது வேணாம், நான் நானே எடுத்துக்கிறேன். இது கொடு. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து அதிலே வச்சுடு. நான் இட்லி ஊற்றிட்டுருக்குறேன், வேலை இருக்குது எனக்கு. புதினா வேணாம். எல்லாம் குப்பை போட்டுருது. வேணாம் விடு, நான் பெருக்கிறேன். காய்காரமா கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி வா வா. காய்காரமாக கிளம்பிட்டாங்க. காசை எண்ணிக்கிட்டே போகுது காய்காரமாக. இந்த காய் பூரா 120 ரூபா பாருங்கள். ஓகேவா, வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இட்லி ஊற்றிட்டோம். தேங்காவும் கசகசாவும் மாட்டி வச்சுருக்கேன். இதில் ஊற்றிட்டோம். அவ்வளோதான், மூடி போட்டு விட்டுருவோம். ஒரு 3 விசில் வரட்டும். சூப்பரான பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு. பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு.
கடலக்கொட்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி டிஃபன் வீடியோ போட்டாச்சு, காய்கறமாவையும் காட்டியாச்சு. இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இட்லி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பூ மாதிரி எப்படி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?